இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எதனால் விசுவாசிக்கிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 20 வசனம் 29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். Jesus said unto him, Thomas, because thou hast seen me, thou hast believed. Blessed are they that have not seen and yet have believed. John chapter 20 verse 29. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து சொல்லுகிறார், தோமாவே, நீ என்னைய பார்த்ததுனால விசுவாசிக்கிறாய், ஆனால் என்னை பார்க்காமலே விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு தெளிவாக இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நாம் இன்றைக்கு தேவனை, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஆனால் எதனால் விசுவாசிக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம காமனா பார்க்குற விஷயம், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம டெய்லி பார்த்து பழகிறவங்க கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருப்போம். உதாரணமா ஒரு ஆபீஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த டைம்ல ஒரு ஆபீஸ்ல இருப்போம். அப்போ ஒரு பர்சன் கூட நல்ல க்ளோஸா நம்ம மூவ் பண்ணிட்டு இருப்போம். எப்போ நம்ம ஆபீஸை விட்டு சேஞ்ச் பண்றோமோ, அதாவது அடிக்கடி பார்க்காம எப்போ போறோமோ, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரிலேஷன்ஷிப் விலகி ஒரு கட்டத்துல அவங்க பேரே நம்ம மறந்து போற அளவுக்கு மாறிடுவோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க பெரியப்பா ஒரு தடவை அப்போ மொபைல் போன், வீட்டுல டெலிபோன் அதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதுல எழுதியிருந்தாங்க, அதாவது நாங்க கொஞ்ச நாளா எந்த லெட்டரும் எந்த கான்டாக்டுமே அவங்கள பண்ணல. சோ அந்த லெட்டரை அவங்க கொஞ்சம் கோபமா எழுதிட்டு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, கண்டால் தான் பெரியப்பா, காணாவிட்டால் நீ யாரப்பா அப்படின்னு நீங்க கேட்பீங்களா அப்படின்னு அவங்க எழுதியிருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. சோ இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கு நம்ம பார்த்தாதான் ரிலேஷன்ஷிப் பார்த்து பழகுனாதான் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. எப்பவுமே நம்முடைய வேதம் உலகத்துடைய பார்வைக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை சந்திக்கிறாரு. அப்போ தோமா அவங்களுக்கு கூட இல்ல. அதுக்கு பிற்பாடு சீஷர்கள் மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தோமாட்ட இப்படி இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஆணிகளால அடிக்கப்பட்ட அந்த கரங்கள்லையும் விழாவிலையும் என் விரலை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிற்பாடு 2வது தடவை சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து அங்க பேசுறாரு. அப்போ தோமாவும் அந்த இடத்துல இருக்கிறார். அவர் தோமாவை பார்த்துதான் இயேசு சொல்றாரு, இதோ என்னுடைய விழாவிலையும் கையில இருக்கிற தழும்புலையும் உனது விரல்களை போடு அப்படின்னு சொன்னோன்ன, தோமா அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, என் தேவனே, என் ஆண்டவரே அப்படின்னு அறிக்கை பண்றாரு. அதற்கு பிற்பாடு தான் நம்ம வாசித்த இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து சொல்றாரு, தோமா, நீ என்னைய பார்த்த பிறகு என்னை விசுவாசிக்கிற, ஆனால் என்னை பார்க்காம விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு தெளிவாக குறிப்பிடுகிறார். நான் நினைக்கிறேன் இந்த பர்டிகுலர் காரியம் நமக்காக எழுதப்பட்டுள்ளது. நமக்காக இந்த சென்ஸ் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்காக, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்காக எழுதப்பட்டது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நாம ஒரு இடத்துக்கு போக முடியல, நம்மளோட இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இருக்கிற பீப்புளுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கன்வே பண்ணணும்னா போறவங்க கிட்ட சொல்லி அனுப்புவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும், இதற்கு பிற்பாடு தோமா இந்தியாவிற்கு போவார். இந்தியாவிலும் குறிப்பாக சென்னைப்பட்டினத்துலதான் அவர் அநேக நாட்கள் தங்கி இருந்து ஊழியம் பண்ணுவார் அப்படின்னு. சோ இங்கே தோமாவிடம் சொல்லப்பட்ட இந்த மெசேஜ் கண்டிப்பா நம்மளுக்கானது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா ஒன்னும் காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களை விடவும், அவரோடு கூட வாழ்ந்த சீஷர்களை விடவும் பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவரோடு கூட வாழ்ந்தவர்கள் அனைவரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவரையும் அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணால பார்த்திருப்பாங்க. அதற்கு பிறப்புதான் இவரை கிறிஸ்துவாக அவர்கள் விசுவாசித்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நாம என்ன பண்றோம்? இயேசுவை நேர்ல பார்த்தது கிடையாது, ஆனாலும் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படும் போது இயேசுவை கிறிஸ்துவாக நாம் விசுவாசிக்கிறோம். அதனால தான் சொன்னேன், நாம அவங்கள விடவும் பாக்கியவான்கள் அப்படின்னு.
இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ரெண்டு விதமான ஒரு குரூப் இருக்கும். ஒரு குரூப் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்துவை அறியாத குடும்பத்துல இருந்தேன், கிறிஸ்துவ எனக்கு பிடிக்காது, ஆனால் என் வாழ்க்கையில ஒரு இடத்துல கிறிஸ்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார், ஒரு நோயில இருந்த என்னை சுகப்படுத்தினார், அதுல இருந்து நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்டியனா தாங்க இருந்தேன், ஏதோ சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன், பைபிள் வாசிப்பேன், ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கோங்கன்னு பிரேயர் பண்ணுமனே ஒழிய மற்றபடி பெரிய விதத்துல எனக்கு விசுவாசம் கிடையாது. ஆனால் என் வாழ்க்கையில ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது நினைச்ச காரியம் இயேசு கிறிஸ்து அற்புதமாய் அந்த காரியத்தை செய்ததுல இருந்து எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் அவர் மேல அப்படின்னு சொல்லத நம்ம கேட்டிருப்போம். இதெல்லாம் கரெக்ட் தான், விசுவாசிக்கிறாங்க, ஒரு அற்புதத்தை அடையாளத்தை பார்த்து விசுவாசிக்கிறாங்க. இது எந்த விதத்திலையும் குறை சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப் இருப்பாங்க, அவங்க தேவனுக்காக ஓடுவாங்க, தேவனை ரொம்ப நேசிப்பாங்க, ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதமும் அடையாளமும் தேவனாலே செய்யப்பட்டிருக்காது. வெளியரங்கமாக பார்த்தா எந்த விதமான அற்புதமும் எனக்கு நடக்கல அப்படின்னு அவங்க வாழ்க்கையில சில நேரம் வருத்தம் கூட படலாம். ஆனாலும் அவர்கள் இயேசுவை கிறிஸ்துவாக தங்களுடைய தேவனாக விசுவாசித்துதான் இருப்பாங்க. என கண்மானவர்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அற்புதத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை விடவும் இந்த வசனத்தின்படி பார்த்தா நான் எந்த விதமான அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நினைக்கிற இவர்கள் பாக்கியவான்கள். சோ நாம எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம்? தேவனை ஏதோ அற்புதத்திற்காக நான் அவர் மேல விசுவாசிக்கல, கிறிஸ்திய வாழ்க்கையில உயர்வை தருவார் அதனால நான் விசுவாசிக்கல, மாறாக அவர் என்னுடைய ஜீவனா இருக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறவங்களா காணப்படணும். நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம ஏதோ பார்வையில எல்லாத்தையும் பார்த்து தரிசித்து நடக்கிறவங்களா இருக்கக்கூடாது, மாறாக விசுவாசித்து தேவனை மாத்திரம் விசுவாசித்து நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்குள்ளாய் விசுவாசத்தை வைத்திருக்கிறீர் தகப்பனே. வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவர் நீர் அப்பா. ஆவியானவரே, அந்த விசுவாசத்திற்காய் நன்றி தகப்பனே. நாங்க ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல பலப்பட, மேலும் மேலும் வளர ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்க ஏதோ காரியங்களை பார்த்து, எங்க வாழ்க்கையில நடக்கிற நன்மைகளை பார்த்து மாத்திரம் உங்ககிட்ட வரக்கூடாது, மாறாக எங்களுக்கு எதுவுமே நடக்கலனாலும் சரி, எந்த விதமான பாசிட்டிவான காரியங்கள் எங்க மத்தியில இல்லைனாலும் சரி, நாங்கள் உண்மை மாத்திரம் விசுவாசத்து நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless.